சோதரங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க? என்ன நகம் கடிச்சிட்டு ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க? பாஸ்டர் இல்லை பாஸ்டர், லைஃப்பில் எப்படி முன்னேறணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும், எப்படி இன்னும் நிறைய வருஷம் நோய் நொடி இல்லாமல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழணுங்கிறத யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல பாஸ்டர். இவ்வளவுதான் பிரச்சனையா? பூமியில நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும், உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்திலையும் சிறந்து இருக்கணும். இதுக்குத்தான் நான் வழி தேடிட்டு இருக்கிற. ஆமா பாஸ்டர். சிம்பிளா ஒரே ஒரு வழி பைபிள் இருக்குது, சொல்லட்டுமா? சொல்லுங்க பாஸ்டர். பைபிள்ல ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த பூமியில நீ நல்லா இருக்கணும், நீண்ட நாட்கள் சுகத்தோட கூட நீ வாழணும் அப்படின்னு சொன்னா உன்னை பெற்றெடுத்த அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்க ஆரம்பி. அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படி. அவங்க வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆகாரம், உடை, தங்கிறதுக்குரிய வீடு, உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாத்து பராமரிக்க ஆரம்பி. உங்க அப்பா அம்மாவை சாகர வரைக்கும் நீ நல்லா பார்த்துட்டன்னா இந்த பூமியில உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கு. உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப வருஷம் நீ நல்லா ஆசீர்வாதமா வாழ முடியும். சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. உண்மையேதான். நான் இப்பதான் யோசிக்கிறேன். நான் நிறைய நேரம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியில. எவ்வளோ காரியம் சொன்னாங்க, அதை நான் செவி கொடுத்து கூட கேட்கல. ஒன்றும் தெரியாது, வயசானவங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி நான் விட்டுட்டேன். யாரோட பேச்சு கேட்டு அவங்கள ரொம்ப கனவிலப்பட்டுட்டேன். தப்பு தான். நான் திருத்திக்கிறேன் பாஸ்டர். இனிமேல் உண்மையான ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன், நான் திருத்திக்கிறேன். நான் நினைக்கிறேன் இன்னிலிருந்து என் வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை. தேங்க்யூ பாஸ்டர்.